குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களை நம்ம சக்தி பீடம் வாயிலாக ரிஷபராசி மற்றும் லக்ன நேயர்களுக்கான குரு பகவானின் வக்ர பயிற்சி பலன்களை நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவா பார்க்கிறோம். இந்த பதிவு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 11ஆம் தேதி ஏற்படக்கூடிய குருவினுடைய வக்ர பயிற்சிக்கான ஒரு பதிவு. முதல் தடவை நம்ம வீடியோக்குள்ள பார்க்குறீங்கன்னா தவறாம நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ இந்த குருவினுடைய வக்ர பயிற்சிக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, குரு பகவான் வந்து ஒரு சுப கிரகம். அவர் வந்து இயற்கையிலே ரொம்ப சுபத்துவம் வாய்ந்த ஒரு கிரகம். அப்படிப்பட்ட குரு தன்னுடைய சுபத்துவத்தை கொஞ்சம் மாற்றிக்கக்கூடிய தன்மை வக்ர காலத்தில் செய்வார். அதாவது அப்போ என்ன அசுபமாயிடுவாரான்னு கேட்டால் அப்படி கிடையாது. அது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக நிதானமாக பலன்களை கொடுத்தவர். அந்த டைமில் டக்குன்னு சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துருவார். அது வரைக்கும் நல்ல பலன்களை கொடுத்தார். அந்த டைமில் சில அசௌகரியங்களை கொடுப்பாரு. அது வரைக்கும் கெட்ட பலனை கொடுத்துட்டு இருந்தாருன்னா அந்த டைமில் உங்களுக்கு ஒரு லக்கு கொடுத்துருவார். இதுதான் வக்ரம். பொதுவாக அது சனி வக்கரமாக இருந்தாலும் குரு வக்கரமாக இருந்தாலும் இயற்கையில வக்ரம்ன்றது இதுதான். புரியுதுங்களா? அப்போ அப்படிப்பட்ட வக்ர நிலையில் இந்த குரு பகவான் போறாரு. எந்த இடத்துல? 3ஆம் இடத்துல போறாரு. ரிஷபத்துக்கு 3ஆம் இடம் கடகம். அப்போ கடக ராசியில போறாரு. சரிங்களா? சரி, இந்த வருஷம் ரிஷபத்துக்கு எப்படி போச்சு? மே மாதம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக தான் போச்சு. ஏன்னா ஜென்ம குரு உங்கள் ராசியிலே குரு இருந்து படுத்தி எடுத்துட்டார். சரியா? அது போன ஜூன் ஜூலையிலிருந்து இந்த மே வரைக்கும் ரொம்ப ரிஷபத்துக்கு நிறைய மனக்கசப்பு, மனக்குழப்பம், வேதனை, வலி, பயம், ஏமாற்றம் எல்லாம். செஞ்சது எதுவுமே நடக்கலை, எதிர்பார்த்த எதுவும் வரல, அந்த மாதிரி. சரியா? அப்ரைசல்லாம் இந்த ஜூன், ஏப்ரல், மார்ச், ஏப்ரல்லாம் ரிஷபராசி லக்னக்காரன் நிறைய பேருக்கு அடி வாங்கியிருப்பான் அப்ரைசல். சரி, ஓகே. இப்போ மேக்கு அப்புறம் குரு வந்து 2ஆம் இடத்துக்கு போய் மிதுனத்தில் இருந்தார். தனஸ்தானத்தில் தனக்காரகன், அஷ்டமாதிபதி மற்றும் லாபாதிபதி, தன விஷயங்களுக்கு அதிபர். மேக்கு பிறகு ஜூனில் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவ். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைலாம் ஒழிஞ்சு ஓகே, வேலையில் கொஞ்சம் பரவாயில்ல, இன்க்ரிமெண்ட் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் நல்ல ஜாபு, இல்லை இன்னொரு ஜாப்ல நல்ல சேலரி, அந்த மாதிரி பிஸ்னஸ் நல்லா போகுது. கொஞ்சம் பணம் இது வந்து கொடுக்கல் வாங்கல தராமல் இருந்தவங்க கொஞ்சம் அப்படியே ஓரளவுக்கு ஸ்மூத்தாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பெட்டர் ஆச்சு. எப்போ? செப்டம்பர் வரைக்கும். செப்டம்பர் அக்டோபரில் குரு அதிசாரம் ஆயிட்டாரு. இதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்த நன்மை கூட வந்துட்டு டிராவல், ஜர்னி, புது நபர்களுடைய நெட்வொர்க்கு, புது ஐடியா, புது பிஸ்னஸ்ஸு, சரிங்களா? சகோதர சகோதரிகளோட இருந்த மனஸ்தாபம் நீங்கி நல்ல விஷயம், அவர்கள் மூலமாக நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அவர்கள் மூலமாக நல்ல ஒரு சொத்து தகராறு, பணத்தகராறு இருந்ததுன்னா அதெல்லாம் போய் அந்த மாதிரியான அமைப்புகள், சகோதர சகோதரிகளுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி, ஒரு கல்யாணம், ஒரு சீமந்தம், அந்த மாதிரி ஒரு வீடு கட்டுற, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்பட்டுச்சு. சரி, இப்போ அதே 3ஆம் இடத்தில் குரு வக்ரம். ஸோ இதை எப்படி பார்ப்போம் நம்ம? இது எப்படி பார்க்கறதுன்னா, முதல் விஷயம், குரு பகவான் வந்து ரிஷபத்திற்கு யாரு அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா வக்ர கிரகம் எதிர்மறையான பலனை செய்யுன்றது பொது விதி. ஏன்னா வக்ரன்றதே உல்டா, தலைகீழ். புரியுதா? சரி, ரிஷபத்துக்கு இவர் யாரு? குரு வந்து ரிஷபத்துக்கு 2 துஸ்தானங்களுக்கு அதிபதி. 2 துஸ்தானம், 8ஆம் இடம் 12ஆம் இடம் 2 துஸ்தானங்கள். ஸோ 2 துஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ அவர் நன்மை செய்யக்கூடிய ஆள்லாம் கிடையாது. நன்மை செய்யற விஷயத்துல அவருக்கு இல்லை. அப்போ அவர் என்ன பண்றாரு? கெடு பலன்கள், செலவு, எதிர்பாராத அவமானம், திடீர் விபத்து, கண்டம், வேதனை, ஏமாற்றப்படுதல், நீண்ட தூர குடும்பத்தை விட்டு நீண்ட தூர தேசங்களுக்கு போறது, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட குரு வக்ரம் ஆகும்போது என்ன ஆகும்? இது அத்தனையும் பாசிட்டிவா மாற்றும். நீண்ட தூர தேசத்து குடும்பத்தை விட்டு போகணும், ஆனால் நல்ல சேலரி கிடைக்கும், நல்ல வேலை, அருமையான வேலை, ரொம்ப நாளாக எதிர்பார்த்த கனவு கண்ட வேலை. எப்படி? அது நெகட்டிவ் தான், குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறது. அது எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது? இப்படி ஓகே. படிப்பு, ஆனால் ஃபாரின் யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்காக குடும்பத்தை விட்டு போகணும், ஆனால் ஃபாரின்ல எம்எஸ், இந்த மாதிரி எம்பிபிஎஸ், எம்பிஏ, இந்த மாதிரி. சரிங்களா? அதே மாதிரி வேலை கிடைச்சி போகிறீங்க, ஃபாரின்ல வேலை, ஐடி ப்ராஜெக்ட் ஃபாரின்ல. இல்லை, நீங்கள் வந்து போலீஸு, உங்களை வந்து தொல்லையே இல்லாத ஒரு அவுட் ஸ்டேஷனில் இது வரைக்கும் தொல்லையாக இருந்த உங்கள் வேலைக்கு அவுட் ஸ்டேஷனில் வேலைக்கு போட்டாங்க. ஆனால் சூப்பரான வேலை, நல்ல ஆரோக்கியமாக இருக்குது, காடு, எந்த தொல்லையும் இல்லை, இந்த மாதிரி சம்பளம் மட்டும் மாதம் மாதம் வருது, வார வரைக்கும் வந்து பிள்ளைகளை மனைவி பார்த்துட்டு, இந்த மாதிரி இராணுவம் எல்லையில் போட்டிருக்காங்க, டபுள் சேலரி, இன்சென்டிவ், என்ன அந்த மாதிரி ஒரு அமைப்பு. இப்படி ஒரு பிரிவு, அதன் மூலமா ஒரு நன்மை. இப்படி குரு வந்து வக்கர நிலையில் தன்னுடைய நற்பலனை கொடுக்கிறாரு. இது வந்து ரிஷபத்துக்கு. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி சகோதர சகோதரிகளோட இருந்த பிரச்சனை, திடீர்னு உங்க தங்கச்சியோ தம்பியோ அண்ணனோ அக்கா வந்து இந்த நிலத்தை நீ எடுத்துக்கோ, திடீர்னு எனக்கு ஒரு செலவு,
நான் அந்த இடத்துல ஒரு நிலம் வாங்குறேன், ஒரு வீடு கட்டுறேன், இதை எடுத்துக்கோ, மார்க்கெட் ரேட்டோட எனக்கு ஒரு 2 ரூபா 3 ரூபா கம்மியாகவே கொடு, லாபம். அது சகோதர சகோதரிகள் மூலமா வருது, நம்பலாம், எந்த வில்லங்கமும் கிடையாது. எப்படி? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. புதிய நபர்கள் மீட்டிங், அவங்க கூட சேர்ந்து டிராவல் ட்ரிப்பு, இதெல்லாம். நீங்கள் வந்து அரசாங்க வேலையில் இருக்கீங்க, உங்களுக்கு டிராவலிங்கே கிடையாது, அப்படி இருந்தாலும் கூட இப்போ நீங்கள் கொஞ்சம் அலைச்சல் வரும். இந்த டைம் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் ரிஷபத்துக்கு. சரிங்களா? அதே போல் தைரியம், ஒரு குருட்டு தைரியம் இப்போ இருக்கும். இது வரைக்கும் தைரியமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இப்போ திடீர்னு ஒரு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு விடாமுயற்சி எல்லாம் வரும். சரிங்களா? ஸோ இது ஒரு பாசிட்டிவ். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் என்னென்ன உங்களுக்கு பாசிட்டிவ் அப்படின்றது. இந்த வக்ரம் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு வாரம், ஒரு 10 நாள் 14 நாள் வாட்ச் பண்ணுங்கள், என்னெல்லாம் மாறுதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னொரு தடவை பாருங்கள், அப்போ உங்களுக்கு தெரியும் கரெக்டாக இருக்குது சொன்னது அப்படின்றது. சரி, ஓகே, கரெக்டாக இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு எழுதுங்க, இல்லை தப்பாக இருந்தால் கமெண்ட்ஸில் தப்பு சார் எனக்கு நடக்கலை அப்படின்னு போடுங்க, அவ்வளோதான். மற்றவர்களுக்கு அது புரியும், அவ்வளோதான். ஸோ இது ஒன்று. அடுத்து குரு பகவான் அஷ்டமாதிபதி. திடீர்னு ரொம்ப நாளாக நோய் தொழில் அவதிப்பட்டு இருந்தீங்களா, இப்போ அதுக்கு க்யூர் கிடச்சிடும். அல்லது திடீர்னு ஒரு ரொம்ப நாளாக வலி, இடுப்பு வலி, முட்டி வலி, டைஜஷன் ப்ராப்ளம், திடீர்னு ஏதோ ஒரு ஜூஸ் குடிங்கன்னு எங்கேயோ ஒன்று யாராவது ஒருத்தர் சொல்லி அதை பண்ணுங்க, ஒரே வாரத்தில் சரியாயிடும். இந்த மாதிரி ரொம்ப காலமாக ஏன் இருக்குதுன்னே தெரியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உடம்பு பிரச்சனை, வலி, வேதனைகள் இருந்து திடீர்னு ஒரு மிராக்கிள் மாதிரி ஒரு மாற்றம், ஒரு இது ஏற்படும். குடும்பத்திலையோ அல்லது வேலை பார்க்குற இடத்துலையோ தேவையில்லாமல் உங்கள் பேரில் ஒரு காசிப் பரவிட்டு இருந்தது இல்லை ரொம்ப காலமாக, அந்த காசிப் இப்போ முடிவுக்கு வரும். சரிங்களா? அந்த காசிப் முடிவுக்கு வந்து அது சம்பந்தமான இல்லை இவங்கெல்லாம் தப்பு பண்ணல, இவங்களை போய் நம்ம தப்பாக நினச்சிட்டோமே அப்படின்ற அந்த ஒரு புரிதல் மக்களுக்கு ஏற்படும். புரியுதுங்களா? ஸோ இது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு. இதே மாதிரி பொதுவாகவே வந்துட்டு காசு கொடுக்கல் வாங்கல், பணம் கொடுக்கல் வாங்கல், சொந்தத்துக்கோ அல்லது வெளியிலையோ அல்லது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ அல்லது ஒர்க் பண்ணுற இடத்துலையோ ஒரு கணிசமான தொகை, ஒரு 1 lakh and above கொடுத்து அது வராமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா அந்த விஷயம் இப்போ சால்வ் ஆகிடும். பணம் வந்துடும், அல்லது பணம் வருவதற்கான ஏதாவது ஒரு கேரண்டியாவது கிடைச்சிடும் டெஃபினட்டாக. ஸோ அது ஒரு நன்மை. துறை ரீதியாக பார்த்தீங்கன்னா குரு வக்ர பயிற்சி, கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், 4க்கு 12 தான் குரு வக்ரமாகிறார். ஸோ 4ஆம் இடத்தை பாதிப்பு ஏற்படுத்தலை. புதன் நல்லா தான் இருக்கார். குரு வக்ரமாகவே இருந்தாலும் அவர் வந்துட்டு உங்களுக்கு ஆகாதவர் தான். ஸோ கல்வி ஓகே, ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் வராது. தொழில் வியாபாரம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், திடீர் மாற்றம், திடீர் முன்னேற்றம், திடீர் பண வரவு, திடீர் ஆர்டர், திடீர் ப்ரமோஷன், திடீர் வளர்ச்சி இந்த டைமில் டெஃபினட்டாக ஏற்படும். அதுவும் குறிப்பாக வேறு வேலைக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ பெஸ்ட் டைம். குடும்ப உறவுகள், சகோதர சகோதரிகள்ட்ட இருந்த பிரச்சனை தீர்ந்துடும், சொத்து தகராறு தீர்ந்து அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான இது அமைப்புன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? இது ஒரு அமைப்பு. ஆரோக்கியம் சொல்லிட்டேன், அதுவும் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு க்யூர் கிடச்சி நல்ல பாசிட்டிவாக மாறிடும். வெளிநாடு பயணம், நீண்ட தூர வெளிநாடு போகிறது, வேலை, இதையும் நான் சொல்லிட்டேன். ஸோ எல்லாமே இந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த குருவினுடைய வக்ர பயிற்சி ரிஷபராசி லக்னக்காரங்களுக்கு கடந்த காலத்தில் இருந்ததை விட நிச்சயமாக அந்த 120 நாட்கள், ஒரு 4 மாதம் நல்லாவே இருக்க போது, பாதிப்பில்லை. தைரியமாக இருங்க. இந்த வக்ர காலத்தில் குருவை நீங்கள் வந்து குருவினுடைய வக்ர பயிற்சியை வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக பயன்படுத்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீதோபதேசம், அந்த கிருஷ்ணருடைய கர்மயோகம் மண்டலம், அந்த பகுதி இருக்குல்ல கர்மயோக காண்டம், அதை நீங்கள் படிங்க. சரிங்களா? அதில் வந்து கீதையில் வந்துட்டு ராஜயோகம், பக்தி யோகம், கர்மயோகம் இப்படி நிறையா இருக்கும், ஞான யோகம்ட்டு. அதில் கர்மயோகத்தை நீங்கள் படிங்க. கிருஷ்ண உபதேச பொன்மொழிகளை நீங்கள் அந்த வீட்டில் வாங்கி மாட்டி வச்சு அதை பாருங்கள் டெய்லி வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி. சரிங்களா? பௌர்ணமி அன்னைக்கு சித்தர்கள், மகான்கள், முக்தி அடைந்த அல்லது வழிபட்ட தலங்களுக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். இது போதும், உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. கவலைப்படாங்க. ரிஷபத்துக்கு சூப்பர் தான், வக்ர பயிற்சி நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பயப்பட வேண்டியது. சரியா? சரி நேர்களே, இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு எழுதுங்க. இதை நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போயிருந்தாலும் கமெண்ட்டில் எழுதுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களிடம் இந்த விடையை பெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கொள்ளுத்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.